இன்னைக்கு நம்ம பார்க்க போறது எமோஷனலி அன்ஸ்டேபிள் பர்சனாலிட்டி டிஸார்டர். இந்த மாதிரி இருக்கவங்களுக்கு என்ன ஃபீச்சர்ஸ் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட ரொம்பவே வாக்குவாதம் பண்ணுவாங்க. அவங்க சொல்றது தான் கரெக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம அதை ஏத்துக்காத பட்சத்துல ஒரு எக்ஸ்ட்ரீம் லெவல்ஸ் ஆஃப் ஆங்கர் வந்து அவங்க கிட்ட வரும். ஸோ அந்த கோவத்தை அவங்களால கண்ட்ரோல் பண்ண முடியாம டக்குன்னு ஒரு செல்ஃப் ஃபார்ம் பிஹேவியர் வந்து பண்ணுவாங்க. பக்கத்துல ஏதாவது ஒரு பிளேடு இருந்தா எடுத்து கையை கட் பண்றது, இல்ல வந்து திடீர்னு யோசிக்காம ஒரு சூசைட் அட்டம் பண்ற விஷயம் அவங்களுக்கு இருந்துட்டே இருக்கும். தான் யாரு சடனா ஒருத்தரை பார்த்து இவங்க தான் எனக்கு 100% என் வாழ்க்கையில முக்கியம் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்த நாளே வந்துட்டு இவங்க எனக்கு தேவையே இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு அவங்களோட ரிலேஷன்ஷிப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பிரேக் டவுன்ஸ் வந்து இருந்துகிட்டே இருக்கும். எதுலையுமே அவங்களுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் வந்துட்டு இல்லாதனால ஒரு க்ரானிக் ஃபீலிங் ஆஃப் எம்டினஸ் வந்து இருந்துகிட்டே இருக்கும். சடனாக அவங்க டிப்ரெஷனுக்கு வந்துட்டு போயிடுவாங்க. சைக்கோதெரப்பி செஷன்ஸ் அட்டென்ட் பண்ணுறது மூலமாகவும் மெடிசின்ஸ் எடுத்துக்கிறது மூலமாகவும் இவங்க பிஹேவியரை நம்மளால சேஞ்ச் பண்ண முடியும். தேங்க்யூ.